நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட வருகிற ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் 7 கட்டங்களாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல், அதற்கான ஆய்வை மேற்கொள்ளணும் அப்படின்னு மத்திய தேர்தல் குழுவும் சென்னை வந்துட்டதாக தகவல் வருது. அவர்கள் தேர்தல் குறித்தான ஆய்வுகளை மேற்கொள்றாங்க அப்படிங்கிற தகவலும் தற்போது வந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அதிமுகவில் கூட்டணியில் பாமக இருக்கிறதா, தேமுதிக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் அதிகமாக வைக்கப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்புதான் பாமகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் அதிமுகவின் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருகிறது. எந்த அளவுக்கு உண்மைன்னு இன்று மாலை தெரிந்துவிடும். பாஜகவிலிருந்து பிரிந்து வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக நிற்கணுங்கிறது உறுதியாக இருக்கிறார். பாஜகவுடன் கருத்து மோதல்லையும் அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய கடுப்புலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை தனியாகத்தான் சந்திப்பார் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக இருக்கிறார். இதில் மாற்றமே இல்லை. ஆனால் தேமுதிகவும் பாமகவும் அதிமுகவால் இன்று வரைக்கும் கூட்டணியில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை என்ற சூழல் இருந்தபோது 1 மணி நேரத்துக்கு முன்பு பாமகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை போயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. ஆனால் தேமுதிகனுடைய துணை பொதுச் செயலர் பார்த்தசாரதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இன்னும் இது வரைக்கும் எந்த கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கலை அப்படின்னு பார்த்தசாரதி சொல்றாரு. தேமுதிகவிற்கு அதிமுக இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்காதது ஏன்? ஒருவேளை பாமக முதலில் கூப்பிட்டு பேசிவிட்ட பிறகு அடுத்த கட்டமாக தேமுதிகவை கூப்பிடலாமா அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான இடங்களில் வெற்றி பெறணுங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகம். அதே போல பாஜகவினுடைய வியூகமும் தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் நம்ம வெற்றி பெறணுங்கிறதுனால தான் அண்ணாமலை நடைபயணத்தை மேற்கொள்கிறாரு. அதன் வாயிலாக மக்களை, இளைஞர்களை கவர்ந்திருக்கிற வகையில் பல்வேறு வியூகங்களும் பாஜக சார்பாக அண்ணாமலையும் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவலும் வருது. ஸோ கடுமையான போட்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கும். அது பாஜகவுக்கும் இருக்கும், அதிமுகவுக்கும் இருக்கும், திமுகவுக்கும் இருக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும் இருக்கும். இதில் எல்லளவுக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் யாருக்கு நெருக்கடி கொடுக்கும், யாருக்கு கடுமையான போட்டியை கொடுக்கும் அப்படின்னா, பாஜகவிலிருந்து வெளிவந்த அதிமுக இந்த பல்வேறு எதிர்ப்புகளையும் கிளப்பி விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. பல எதிர்வினைகளையும் பாஜக மூலிமா அதிமுக சந்திக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் 2 பேருக்கும் கடுமையான போட்டி இருக்கும். ஸோ திமுக அவங்க ரூட்டில் சரியான ஸ்டாண்ட் எடுத்து கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அவர்கள் சரியாக வைத்துக்கொண்டு அவர்கள் தேர்தல் பரப்புரைக்கே போயிட்டாங்க. இந்த நிலையில் திமுக அவர் சரியான நாடாளுமன்ற தேர்தலில் வியூகங்கள் வகுத்து போயிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவில் தான் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தையில் இழுபறி மேலே இழுபறி தொடர்ந்து நீடித்துக்கிட்டே இருக்கிறது. பாஜக மேல் கடுமையான முன்னாள் அமைச்சர்களை விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் 4 முனை போட்டியில் யார் அதிகப்படியான தொகுதிகளை வெல்வார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் மிகவும் சவாலான தேர்தல், அவரை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வியூகங்களை எப்படி வைத்துட்ருக்கிறாரு, தேர்தல் எப்படி சந்திக்க போகிறாரு, எத்தனை தொகுதிகளை வெல்வார் அப்படின்றலாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதே நேரத்தில் இன்று, அதாவது இந்த மாதம் 27 மற்றும் 28 மோடி தமிழகம் வர இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் பாஜகவும் யாரெல்லாம் கூட்டணிக்குள்ளே இழுக்கலாங்கிற யுக்திகளை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தல் வியூகங்கள் தமிழகத்தில் 4 போட்டியில் என்ன மாதிரியான வியூகங்கள் இருக்கும், யார் வெல்வார்கள், யார் பின்னடைவை சந்திப்பார்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.